வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் பற்றின ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட நீட்சி அப்படின்னு சொல்லலாம், நம்ம கிளாரிஃபிகேஷன் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான தகவல்கள். ஆனால் நிறைய பேர் நம்மளோட சேனலில் நேற்று கொஸ்டின்ஸ் நிறைய அந்த வீடியோக்கு கீழே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற வகையில் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான ஸ்டே வெக்கேட் ஆகிட்டதுனால நம்ம எப்போ வேணாலும் அந்த ஸ்டே வெக்கேட்டான லிஸ்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் பை டிஆர்பி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்குள்ள கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடும். நாளைக்கும் இருக்கலாம், நாளை கழிச்சும் இருக்கலாம். லாஸ்ட்குள்ள அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் வித் ஹெல்த் பற்றியும் ரிமார்க்ஸ் பற்றியும் சொல்லியிருந்தேன். அதை பற்றின நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை நான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி 2024 அண்ட் யூஜிடிஆர்பி 2024 டிஎன்டெட் 2024 அதுக்கான கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து டிஆர்பி ரிலேட்டடான உங்களுக்கான ஜாப் ரிலேட்டட் கொரீஸாக இருக்கட்டும், ட்ரைனிங் ரிலேட்டட் கொரீஸாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளோட சேனல்ல அப் டு டேட் அப்டேட் பண்ணப்படும். ஸோ அதனால நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எப்படி என்ன பற்றின்னு நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ நேற்று நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக சொல்லலான் இருக்கோம். ஸோ அட்டென்ஷன் டு சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நான் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட நேற்று போட்ட வீடியோவில் இந்த ரிமார்க்ஸ் அண்ட் வித் ஹெல்த் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் நான் போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வித் ஹெல்த்னு போட்டு வரும் செலெக்ஷன் லிஸ்ட்டில். அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தால் அதை கொண்டு வர சொல்லி கேட்டு ரொம்ப சின்ன இஷ்யூஸ், மைனர் இஷ்யூஸ், ஸோ டேட்டு, இனிஷியல், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போ மேரிட் உமனாக இருந்தால் டேட், அதாவது ஹஸ்பண்ட் பேர் போட்டு சர்டிஃபிகேட் வந்திருக்கும், டெட்டு, அவங்களோட பழைய சர்டிஃபிகேட்ஸில் அப்பாவோட நேம் இருக்கும். இதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. டேட்டு, சிக்னேச்சர், இதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. ஜென்யூனஸ் அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. வேற யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஏதாவது ரிமார்க்ஸோ கொரீஸோ இருந்துச்சு, இந்த ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் இல்லை பிஎட் பிஜி முடிச்சது யூஜி முடிச்சதுல ஏதாவது இருந்துச்சு, ரிமார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டிஆர்பி கிரீவன்ஸ் மெயில், அதாவது ஏதாவது ரிமார்க்ஸ் சொல்லி உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கேட்டு வரல அப்படின்னா நீங்கள் கிரீவன்ஸ் மெயிலை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது எல்லாத்துக்கும் நீங்கள் கிரீவன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களே எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா உங்களை ரீச் பண்ணணும்னா உங்களுக்கு போன் மூலமாவோ மெயில் மூலமாவோ கண்டிப்பா ரீச் பண்ணிடுவாங்க. அதனால எந்த கான்டாக்டும் வராத சிவி கேண்டிடேட்ஸ் ரிமார்க்ஸ் இருந்தாலும் கூட பயப்பட வேண்டியதில்லை எதுக்கும். ஆனா மெயிலையும் போன்லையும் கொஞ்சம் ஆக்டிவா செக் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருக்க வேண்டாம். செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு போன் பண்ணியோ, இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குன்னு டிஆர்பி ஹெல்ப்லைன் கால் பண்ணியோ, இல்லை கிரீவன்ஸ் மெயிலுக்கு ஒரு மெயில் போட்டோ, கிரீவன்ஸ் மெயில் ரெட்ரஸல் ஸ்கீம் அந்த வெப்சைட் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. ஸோ நீங்க மெயில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால எந்த ஒரு நம்ம பயப்பட வேண்டியது இதை நினைச்சு பயப்பட வேண்டியது இல்லை. வித் ஹெல்த்னு போட்டவங்க உடனே அவங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்ணி உடனே அதே கவுன்சிலிங்ல கலந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், வித் ஹெல்த்னு வந்தோட பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இதை சொல்றேன். வேற எந்த பயமுறுத்துறதுக்கான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப கேஷுவலா இருக்கலாம் நீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வேகன்சிஸ் லிஸ்ட் ஃபார் சப்ஜெக்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்ற போது நம்மளோட சேனல்ல நிறைய சிவி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் பண்ற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வீடியோல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். எத்தனை வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக அதுல பாத்தீங்கன்னா, இப்ப அந்த லிஸ்ட் ஷேர் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க. 22 வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் 20 வரைக்கும் இருக்கு. 22 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ
இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் லீனியேஷன் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எம்இஸ் போர்ட்டல்லேருந்து நாங்கள் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து தான் அது வந்து உங்களுக்கான வேகன்சியாக இருக்கும். இப்போ வரைக்கும் கவுன்சிலிங்கில் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். சப்ஜெக்ட் டு சேஞ்ச் இந்த டேஸ்ல வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த வேகன்சி லிஸ்ட் வந்து நான் வெளியில கொடுக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட். ஸோ அது என்ன மேடம் டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட் தான் நமக்கு வந்து டிஆர்பி வந்து எல்லாருக்குமே தெரியும். டிஆர்பி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அது அவங்களுக்காக ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்காக ஒரு டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குற நோடல் ஏஜென்சி. அப்போ இந்த லிஸ்ட்டை எங்கே அனுப்புவாங்க, இவங்கெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எங்கே அனுப்புவாங்கன்னா நம்மளோட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா கவுன்சிலிங்ல நீங்க ஒரு மிடில் ஸ்கூல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிமெண்டரி எஜுகேஷன்ல வந்துடுவீங்க. கவுன்சிலிங்ல நீங்க ஒரு ஹை ஸ்கூல் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்துடுவீங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க எலிமெண்டரி எஜுகேஷனுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ டிஎஸ்சி டிஇன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இருக்கலாம். இந்த தடவை பிஆர்டியும் சேர்த்து எடுத்திருக்கிறதுனால ஸோ கன்சர்ன் டீச்சர்ஸை ஒரு கிரிட்டேரியா வச்சு பிடிஆவோ பிஆர்டிஆவோ இப்போ நமக்கு லிஸ்டே வந்திருக்கு. செலக்டட் லிஸ்ட் ஃபார் பிடி அண்ட் பிஆர்டிஸ் தனித்தனியா வந்திருக்கு. அப்ப அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த லிஸ்ட்டை வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அதுதான் டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன், எலிமெண்டரி எஜுகேஷன், சமக்ர சிக்ஷா இது மூணுமே இருக்கு. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு இந்த லிஸ்ட்டை வந்து அனுப்பும் போது அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங்கான சர்க்குலர் வரும். ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஆர்பியில கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணி நாடுனர்களுக்கான அழைப்பு அப்படின்றது வந்துடும். உங்களுக்கு கவுன்சிலிங் கால் ஃபார் லெட்டர் வந்துடும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட்ல நம்ம என்ன மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் ஃபார் கவுன்சிலிங். இது என்ன மேடம் லிஸ்ட்? மெரிட் லிஸ்ட். ஸோ நம்ம கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ்ல நீங்க ஸ்டேட் லெவல்ல எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி அந்த லிஸ்ட்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களை வந்து உங்க டேர்ன் வரும்போது அதான் மெரிட் லிஸ்ட். ஸோ சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க ஸ்டேட்ல எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிளேசஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள பிளேசஸ் வந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மெரிட் லிஸ்ட் ஃபார் கவுன்சிலிங் வந்து சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க சப்ஜெக்ட்ல ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க எங்க எடுக்கிறீங்களோ அங்க எடுத்துக்கலாம். இது சப்ஜெக்ட் வைஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் செலெக்ஷன் லிஸ்ட் நான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டேன். பிடி பிஆர்டி இருக்கீங்க. அந்த பிடிஸ்ல ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் எலிமெண்டரி எஜுகேஷன் இருக்கு. ஸோ கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் பண்றதை பொறுத்து ஸ்கூல் எஜுகேஷனா எலிமெண்டரி எஜுகேஷனான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்றது மெரிட் லிஸ்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன் இது முன்னாடியே போடுறேன் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக தான். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நமக்கு கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்பி ரிலேட்டடாக எந்த டீட்டெயில்ஸும் எந்த அப்டேட்ஸும் மிஸ் ஆகாமல் இருக்காக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளோட மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் கைடன்ஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.